Good morning all. மனோஜ் பாஸ்கோ கில்பர்ட் ஆகிய நான் இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி இந்திய பிரஜையாக என்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாதுகாப்பிற்கும் பயன்படும் வகையிலும் தனிமனித ஒழுக்கம் தவறாமலும் சக மனித உரிமை பாதிக்கப்படாமலும் மத்திய மாநில மனித உரிமை ஆணையங்களின் சட்ட விதிமுறைகளை மீறாமலும் எண் சார்ந்த இரட்டை மனித உரிமை அமைப்பின் கொள்கை கட்டுப்பாடு மற்றும் தலைமையின் வழிகாட்டுதல் படி செயல்பட எனது மாநில மக்களின் மனித உரிமைக்கு சட்ட பாதுகாப்பு அளித்து செயல்படுவேன் என்று உறுதியளிக்கிறேன். அமைப்பு சார்ந்த அனைத்து விதிமுறைகளையும் எனது மொழியில் படித்து உணர்ந்து கொண்டேன். இப்படிக்கு மனோஜ் பாஸ்கோ கில்பர்ட். Sir, let us speak. About your wing, please. So good morning all. ஒரு சாதாரண மனிதன், சாதாரண parents, and now I am a parent, சாதாரண parent till 2021. ஒரு IT job, ஒரு காமனான லைஃப், சுற்றி என்ன நடக்குதுன்னு பெருசாக கவலைப்பட்டதெல்லாம் இல்லை. When I started to enter social service in 2021 when I was working with HCL, and என்னோடைய மனைவி ஒரு லைக் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஷீ இஸ் அ ப்ரோக்ராம் மேனேஜர். நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அவங்களுக்கு ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கான அந்த ஸ்கில் செட் ட்ரைனிங்ஸ், அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுக்கும் போது that we felt happy that when அவங்களோட பெற்றோர்கள் வந்து என் பையனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சோம். அவன் வீட்லேயே முடங்கி தான் கிடப்பான், அவ்வளோதான், நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவனை பார்த்து சாப்பாடு போடுவோம், ஏதோ பண்ணுவோம். அந்த பசங்கள்லாம் லைக் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது தான் ஐ காட் அண்ட் லைக் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு 40 வயசில் வர ஆரம்பிச்சு. ஃப்ரம் தேர் ஐ ஸ்டார்டட். I own my own NGO for PWDs, and myself I am working currently in Magic Bus India Foundation as a district livelihood manager, and I am working for the youth, below poverty line youth, graduates, and we are giving different type of trainings. We have around 20 centers in Chennai, and I literally unga support எதிர்பார்க்கிறேன். Whenever you are seeing a person who cannot able to go ahead and do any kind of studies or like job, I am there to support them, and it's a happy and honor. Okay, environmental wing, like சுற்றுச்சூழல், I am suffering like கோயம்பேடுல இருந்து my office is in சோழிங்கநல்லூர். பைக்கில் தான் போவேன். நார்மலாக நான் போயிட்டு வந்துட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் ஐ காட் அன் ப்ரீத்திங் இஷ்யூ, அண்ட் ஐ ஹேட் அன் ஹார்ட் அட்டாக் at my age of 39. I literally worry. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடப்பு, மூச்சு சரியான, I cannot able to breathe properly. அவ்வளோ டஸ்ட், அவ்வளோ பொல்யூஷன். I felt very bad. நான் என்னுடைய உடம்பை என்னால் கேர் பண்ணிக்க முடியல, என்னை சுற்றி எதையும் நான் பாதுகாத்துக்க முடியல. ஸோ ஐ தாட் லைக் ஐ நீட் டு டூ சம் சர்வீஸ். இப்போதைக்கு சென்னையில் ஏதாவது பண்ண முடியுமானா ரியல் ஃபேக்ட் சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது.
Okay, the better thing I will advise for all to use a mask. வேறு வழியே இல்லை, ஏன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சென்னையில். பட் வெளி இடங்கள்ல அந்த பச்சை பசேர்னு அந்த மூச்சு காற்றை சுவாசிக்கும் போது ஒரு 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 புத்துணர்ச்சி உடம்புக்குள்ளே வரும்போது தான் என்விரான்மெண்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியன்றதே வந்து தெரிய வருது. ஸோ இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி ஹவு வி கேன் லைக் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு 3 மரம் அங்கே இருக்க ஸ்கூல் பசங்க வச்சு நட்டுறது என்னோட வழக்கம். அதை கொஞ்சம் என்னோட அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டு அப்பார்ட்மெண்ட் அண்ணா நகர் ஏரியா, கோயம்பேடு. ஸோ அங்கே இன்னும் நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் சில நேரத்தில் ஒரு இந்த வெள்ளம் வரும்போதும் ஒரு மரம் சாயுது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு 2-3 மரம் வைக்கிறேன். என்னால் முடிஞ்சது இப்போ அதை பண்ணுறேன். பட் இனிமே ஆஸ் அ லைக் என்விரான்மெண்டல் விங் செக்ரட்டரியாக இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வாட் எவர் ஐ கேன் டூ பெட்டர் ஃபார் பப்ளிக் ஐ வில் டூ. தேங்க்யூ.